தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ அசுத்தம்னு என்ன செய்யாத, சொல்லாத. மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சுத்தமாக்கி இருக்கிறேன், நீ உன்னை அசுத்தம்னு சொல்லாத. கையை தட்டு. அப்ப பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கும் பலன் என்பதால் எனக்குள்ள ஒரு பரிசுத்தமாகுதல் நடந்துகிட்டே இருக்கனால நாம் பின்மாற முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பின்மாற முடியாது. நீங்கள் பின்மாறி இருக்கிறேன் என்று சொன்னாலும் அது உங்களுடைய மாயை, அது உங்களுடைய பயம், அது உங்களுடைய வீணான சிந்தனையை ஒழிய நீங்கள் பின்மாறவில்லை. இன் ஃபேக்ட் த ட்ரூத் இஸ் யூ ஆர் ஹீல்ட், யூ ஆர் சாங்டிஃபைட், யூ ஆர் a son of God. கடவுளுடைய பார்வையில் நீங்க சுத்தமாக தான் இருக்கிறீங்க. அந்த மனுஷன் அசுத்தம்ன்றான். தேவன் சுத்தமாக்கினவைகளை கர்த்தர் சொன்னார். சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறவைகள் இல்லை, சுத்தமாக்கினவைகளை. அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நீ அசுத்தமா எண்ணாதே. தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தமா நினைக்க கூடாது. அல்லையா சொல்லுங்க. மற்றவனை சொல்றோமா அசுத்தம்னு? தேவன் சொல்ற, நான் சுத்தமாக்கிட்டேன், நீ என்ன அசுத்தமா? பாருங்க, ஒருத்தன் ட்ரெஸ் தப்பா போட்டா கூட என்ன பெரிய மதவாதிகள் பாருங்க. ஒரு ட்ரெஸ் அவன் நினைக்கிற மாதிரி போடலன்னா வரவே மாட்டாங்க. அப்ப இவங்க எந்த ஏரியாவுக்குள்ள வாழ்றாங்கன்னே தெரியல. இவங்களை நேராக கொண்டு போய் எங்க சேர்த்துறோம்னா யூதர்கள்ட்ட சேர்த்துடணும். அவங்க தான் அந்த கசையடி கொடுத்து இவங்களை சரி பண்ண முடியும். ஏன்னா இன்னும் மதத்துக்குள்ள இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பின்தங்கிய மனநிலையில் இருக்கிறாங்க பாருங்க. இவர்கள் சுயநீதியில் வாழுகிறவர்கள். நான் சொல்றேன், தேவன் நம்ம விடுவிப்பாராக. இவங்க சுயநீதியிலிருந்து வரல, வெளியே வரலன்னு சொல்லல. சுயநீதிக்கு முன்னாடி ஒரு மட்டமான ஒரு நிலைமை இருக்கு. அது கலாச்சார நிலைமை. கலாச்சாரத்திலிருந்தே வெளியே வரல. கலாச்சாரத்திலிருந்து வெளியே வந்த பிறகுதான் எதுலேருந்து வெளியே வர முடியும்? சுயநீதியிலிருந்து வெளியே வர முடியும். கலாச்சார பின்னணியிலிருந்தே வரல. என் அன்புக்குரியவர்களே, நாம் கலாச்சார பின்னணியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அடுத்து எங்கிருந்து விடுதலை பெற வேண்டும்? சுயநீதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நீ சுயநீதியில் விடுதலை பெற்றால் கலாச்சாரத்தில் விடுதலை பெற்றுவீங்க. என் அன்புக்குரியவர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ அசுத்தம்னு என்ன செய்யாத, சொல்லாத. மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சுத்தமாக்கி இருக்கிறேன், நீ உன்னை அசுத்தம்னு சொல்லாத. கையை தட்டு. ஆமென். ஜஸ்டின், தேவன் சுத்தமாக்கினவைகளை. தேவன் ஜஸ்டினை சுத்தமாக்கி இருக்காரு. ஜஸ்டினை அசுத்தம் சொல்ல கூடாது. ஒருத்தன் சொன்னா, நான் சிறுபிள்ளைன்னா, கர்த்தர் சொன்னார் சிறுபிள்ளை என்று சொல்லாதே. ஒருத்தர் சொன்னா, நான் திக்குவாயின்னா, கர்த்தர் சொன்னார் திக்குவாயின்னு சொல்லாத. ஒருத்தர் சொன்னா, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், உடனே ஒரு அக்கினி எடுத்து நாக்கில் போட்டு, இப்ப நீ சுத்தமாயிட்டடான்னாரு. எதுல இருந்து சுத்தமான? நீ அசுத்தமா இருந்தனால சுத்தமாகல, இப்ப அசுத்தம் சொன்னனால நீ அசுத்தமான, அதுல இருந்து சுத்தமான. அசுத்தம் சொன்னான்ல, அதுக்கு தான் நாக்கில் அக்கினியை போட்டாரு. நீ சுத்தமா இருக்கிற, இனிமே இப்படி பேசாத. You should not say that. If you say, நீங்க நான் உங்களுக்கு ஒரு சர்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு சர்ஃப் எக்ஸல் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறேன் துவைக்கிறதுக்கு. நீங்க துவைச்ச பிறகு நீங்க சொல்றீங்க, அந்த நல்லா கவனிங்க, அந்த சட்டையை எடுத்து காட்டிட்டு அழுக்காக தான் சார் இருக்கு அப்படின்னா, நீங்க தாழ்த்துறீங்களா உங்களை? இல்லை உங்களுக்கு கொடுத்த சர்ஃப் எக்ஸல் பவரே இல்லாதது அப்படின்னு குறை சொல்றீங்களா? குறை சொல்றீங்க. ஆனா நீங்க நினைச்சிருக்கீங்க தாழ்த்துறீங்கன்னு. ஆனா நான் கொடுத்த ப்ராடக்டை குறை சொல்றீங்க. அப்படித்தான் நான் பாவி நீங்க சொல்லும் போது, இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிப்பதற்கு போதுமான அளவு வல்லமை இல்லை என்று சொல்லி அவருடைய ரத்தத்தை நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் தாழ்மையா இருக்கிறேன்னு. தாழ்மையா? அவரை போட்டு நீ கொண்டுகிட்டு இருக்கிற. நீங்கள் பாவி என்று சொல்லுகிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமை இல்லை என்பதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள். சாத்தான் சந்தோஷப்படுறான். பத்தியாயா? நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான கொடுத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கூட தெரியும். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்கிறது, பரலோகத்தையும் ஒரு விசை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரத்தமா இயேசுவின் ரத்தம். கையை தட்டுங்க அவருக்கு. அச்சா, பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஒரு விசை பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதிலும் மேலான மகா பரிசு, கைவேலை அல்லாத மகா பரிசுத்த ஸ்தலம், இவைகளில் மேலான பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். மேலான ஒரு பலியினாலே பூமிக்குரிய மகா பரிசுத்த ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது. உலகத்துக்குரிய மகா பரிசுத்த, ஆவிக்குரிய மகா பரிசுத்தம் பரலோகமா இருக்கிறது. இந்த பூமிக்குரிய மகா பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படும் போது அது மகா பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தமாகிறது. இங்க ஆவிக்குரிய மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதினாலே இன்னும் ஒரு விஷயம் பரிசுத்தமாகிறது. என்றால்
அது எவ்வளவு பெரிய பரிசுத்தமான ரத்தம். இத மாதிரி 100 உலகத்தை ஏற்படுத்தி அந்த 100 உலகத்தில் இருக்கணும் பாவம் செஞ்சாலும் அந்த 100 உலகத்தின் பாவத்தை அழிப்பதற்கு போதுமானது இயேசு ஒரு விசை சிந்திய வல்லமையான ரத்தம்.